சீனியர் சிட்டிசன் கார்டு ரைட் டு யூஎஸ் போய் 60 வயசு முடிந்த இந்திய குடிமக்களுக்கு அரசு அங்கீகரித்த அடையாள அட்டை. ஒவ்வொரு இடத்திலும் வயது சான்று காட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு முறை காட்டினா போதும். இந்த கார்டு ஆதார் அல்லது பான்க்கு மாற்றமில்லை. ஆனா வயது அடிப்படையிலான நலன்கள் சுலபமா கிடைக்க உதவும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுதான் முக்கியம். இன்கம் லிமிட் கிடையாது. பென்ஷன் வேண்டிய அவசியம் இல்லை. வேலை பார்த்தவரா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அல்லது குடும்பத்தை சார்ந்தவரா 60 வயசு முடிந்தா போதும். எல்லாரும் அப்ளை பண்ணலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப். பல இடங்களில் ஆதார் மட்டும் போதும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சில மாநிலங்களில் செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ் கூட அக்செப்ட் பண்றாங்க. எப்படி அப்ளை பண்ணுவது? 2026ல ப்ராசஸ் இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் வெல்ஃபேர் வெப்சைட் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். வீட்ல இருந்தே முடிச்சிடலாம். ஆஃப்லைன் ஆப்ஷனவும் இருக்கு. மியூனிசிபல் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸ் போய் டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஆஃபிஷியல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கார்டு வேல்யூ எங்க தெரியும்னா பெனிஃபிட்ஸ்ல தான். பஸ் டிராவல் கன்செஷன், டிக்கெட் டிஸ்கவுண்ட், ஹாஸ்பிட்டல்ல ப்ரையாரிட்டி ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் டெஸ்ட் டிஸ்கவுண்ட், பேங்க் எஃப்டிக்கு அதிக இன்ட்ரெஸ்ட், சீனியர் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்சஸ். ஒரே கார்டு காட்டினாலே இந்த நலன்கள் அன்லாக் ஆகிடும். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நினைச்சு பாருங்க. நாளெங்கும் வேலை பார்த்தவர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கியூல நிக்கணுமா? எக்ஸ்ட்ரா செலவு செய்யணுமா? இந்த கார்டு இருந்தா அவர்களுக்கு சுலபம், மரியாதை, செலவு குறைவு. இது ஒரு ஐடி கார்டு மட்டும் இல்ல, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அதனால இன்று இட்செல்ஃப் செக் பண்ணுங்க. உங்க வீட்டில் 60 வயசு கடந்தவர்கள் இந்த கார்டு வச்சிருக்காங்களா இல்லையா? இல்லன்னா உடனே அப்ளை பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க அப்ளைட் அல்லது நாட் அப்ளைட்னு. எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்கு பாப்போம். இப்படிப்பட்ட கவர்மெண்ட் அப்டேட்ஸ், ஃபைனான்ஸ் பெனிஃபிட்ஸ், பப்ளிக் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.